நிறைய பேருக்கு வர ஒரே டவுட் வந்து அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எப்படி மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் கட் பண்ணுறது. ஏன்னா அளவு இருந்துட்டால் கூட அந்த அளவு எடுத்து அப்படியே அப்ளை பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து அளவு இல்லை, பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் கப் ஷேப் மட்டும் பட்டி அளவு, டாட் அளவு, இது எல்லாமே எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வருது அப்படிங்கிறாங்க. மேக்ஸிமம் அது வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னா இந்த டவுட் வராது. ஸ்டார்டிங்கில் வந்து பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த டவுட் வரும். நம்ம என்ன மெயினாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு கப் ஷேப்போடைய இப்போ பேக் தட்டை கட் பண்ணி ஃப்ரண்ட்டில் போடுறோம். அது ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னா ஸ்ட்ரெயிட்டில் வச்சு போட்டுக்கிறோம், கிராஸ் வேணும்னா கிராஸில் வச்சு போட்டுக்கிறோம். அது ரொம்ப கிராஸ் ஆச்சுன்னா ரொம்ப லூஸ் வரும் அப்படின்னா ஒரு பாதி கிராஸில் வச்சு நம்ம போட்டுக்கலாம். அப்படி போடும்போது நான் சொல்கிற விஷயம், ஷோல்டரும் நெக்கு, ஆம்ஹோல் இது எல்லாமே மேலே இருக்க போர்ஷன் ஃபுல்லாக நீங்கள் அதில் இருக்கிறத அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதில் எந்த சேஞ்சஸும் நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டுமே நீங்கள் எடுக்க தேவையில்லை. ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும் நீங்கள் மார்க் பண்ணனதில் எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து பேக் நெக் அளவுக்கு கீழே இறங்காது. அதனால் இப்போ நெக்கில் உங்களுக்கு அவுட்லைன் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனில் வந்து ஒரு லைன் போட்டுக்குவீங்க, ஷோல்டரில் வந்து ஒரு லைன் போட்டுக்குவீங்க. அதுக்கப்புறம் அந்த ஷோல்டருடைய அளவு, ஆம்ஹோல் அளவெல்லாம் அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் நெக்கை பார்த்து தான் கட் பண்ணணும். அளவு மிஸ் ஆகி பேக் நெக் அளவே கட் பண்ணிடக்கூடாது. அதனால் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஆம்ஹோல் சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே ஒரு 1 இன்ச்சுக்கு நான் கிராஸ் போட சொல்லியிருக்கேன். அது ஏன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் பட்டியோடைய அளவை வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஈக்குவலாக வரணும் அப்படின்னா நம்ம அந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சு டாட் பிடிக்கிற அளவுக்கு நம்ம அதிகப்படுத்தி விடுவோம். அதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து செஸ்ட் ரவுண்ட் அளவுக்கே கீழே வரைக்கும் லைன் போட்டுட்டா அந்த எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட தேவையில்லை. நம்ம வந்து இடுப்பு அளவு ப்ளஸ் இடுப்பினுடைய சுற்றளவு அது கூட 1 இன்ச்சு அப்புறம் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லாண்டிங்காக தான் வரும். கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்திருப்போம். அப்படி இருக்கும்போது டாட் பிடிக்கும்போது துணி பத்தாமல் போயிடும். அப்படிங்கிறதுக்காக தான் சைடில் வந்து 1 இன்ச்சு நம்ம அதிகப்படுத்தி விட சொல்கிறோம். அந்த இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது மேக்ஸிமம் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் வர்ற அந்த சைடு பட்டி, அதில் இருந்து பட்டியோட உயரத்தில் இருந்து ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த்து, இந்த டாட் பிடிக்கிறது, இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து டவுட்டு. இப்போ கிளியராக இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் மார்க் பண்ணி மைண்டில் வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நீங்கள் இப்போ நான் சொல்கிறதையும் அதையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுக்கு மேலே நான் சொல்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பட்டி ஃபஸ்ட்டு வந்து பட்டியோட உயரம். இந்த பட்டியோட உயரம் வந்து சைடில் வந்து நான் 3 இன்ச்சு வைக்க சொல்லியிருக்கேன். அந்த 3 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணும்போது அவங்களுடைய உடல் அமைப்பு எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு, பட்டி சின்னதாக கேட்டாங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. பேக் லென்த் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பட்டியோட உயரத்தை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. பேக் லென்த் அதிகமாக இருக்கும்போது 3 இன்ச்சுங்கிறத 3.5 இன்ச்சு 4 கூட வச்சுட்டு 1.5 இன்ச்சு சேர்த்து நீங்கள் பட்டி வெட்டிக்கலாம். அவங்களுக்கு வந்து உயரம் கம்மியாக இருக்குது, செஸ்ட்டு சைடில் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ண மாதிரி வேண்டாம், கொஞ்சம் இறக்கி லூஸாகவே வேணும் அப்படின்னா கீழே 2.5 அந்த அளவுக்கு குறைச்சிக்கிட்டு 1.5 இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பட்டியோடைய உயரத்தை சைடில் பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் நெக்கை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த நெக்கு வந்து ரொம்ப மேலே இருந்துச்சு அப்படின்னா பட்டியோட உயரத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும். இப்போ 5 இன்ச்சு இருக்குது ஃப்ரண்ட் நெக்கு அப்படின்னா 4+1 அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை 3+1 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த கப் ஷேப்புக்கு கீழே, பிரெஸ்ட்டுக்கு கீழே கரெக்டாக அந்த லைன் வரும். அதே லோ நெக்காக இருக்குது, 6 இன்ச்சு 7 இன்ச்சு வருது அப்படின்னா 3+1 2+1 அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து அவங்களுடைய உடம்பு கப் ஷேப்பை பொறுத்து தான் அந்த அளவு. அதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பட்டி வெட்டும் போது நீங்கள் சைடில் என்ன விடுறீங்களோ அதே அளவு ஃப்ரண்ட்லேயும் விட்டுக்கலாம். அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் நீங்கள் பண்ணிக்க வேண்டாம். 3 இன்ச்சு வச்சிங்க அப்படி 4.5 இன்ச்சுக்கு கிளாத் கட் பண்ணுறீங்க அப்படின்னா முன்பக்கமும் 4.5 இன்ச்சுக்கு நீங்கள் கிளாத் கட் பண்ணிக்கோங்க. அது வந்து தைக்க உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே சரியாக வந்துடும். இப்போ அவுட்டரில் இருக்க அளவெல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பஸ்டுடைய சென்டர் பாயிண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஷோல்டருடைய நெக்கு அகலமாக வைக்கும்போது அந்த கழுத்தில் இருந்து நேராக கீழே 9.5 இன்ச்சு அல்லது 10 இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போ இதை சுற்றி தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் டாட் வந்து நம்ம பிடிக்கணும். இப்போ இதில் என்ன ஒரு ஃப்ரண்ட் லென்த் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேண்டாம். நான் ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது நான் எப்படி ஷோல்டர் அளவுக்கு, ஆம்ஹோல் அளவுக்கு நான் உங்களுக்கு கால்குலேஷன் கொடுக்குறேனோ அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு செஸ்டோடைய ரவுண்டு வந்து உங்ககிட்ட இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு ஷோல்டர் அளவையும் ஆம்ஹோல் அளவையும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஒரு ஆம்ஹோல் ரவுண்டு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்திருக்க அந்த அளவு வந்து
4ஆக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து 36 வந்து உங்களுக்கு அளவு வருது செஸ்ட் ரவுண்டு. இது வந்து பாடி மெஷர்மெண்ட் தான். நீங்கள் ப்ளவுஸில் எடுத்துருக்க அளவை வந்து சேர்த்தாதீங்க, பாடியோட அளவு. இப்போ எல்லாத்துக்குமே கால்குலேஷன் போடும்போது நீங்கள் வந்து சேர்த்திக்கிற அளவை வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதாவது நம்ம 4 இன்ச்சு அப்படிங்கிறத ஆட் பண்ணுற அளவை வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி ப்ளவுஸில் அளவு எடுக்கும்போது நீங்கள் 4 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். ஷோல்டருக்கு ஆம்ஹோலுக்கெல்லாம் எப்படி நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும் இந்த கால்குலேஷனுக்கும் நீங்கள் அளவு எடுக்கணும். செஸ்ட் ரவுண்டை வந்து 4ஆக பிரிக்கும்போது என்ன அளவு வருதோ 9 அப்படின்னா 18 36. அப்போ 9 அப்படிங்கிறதுல 1 இன்ச்சை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஆம்ஹோல் சுற்றளவு. 8 8 16 தான் வந்து உங்களுக்கு ஆம்ஹோல் சுற்றளவு வருது. அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டை வந்து நீங்கள் 3ஆக வந்து பிரிச்சுக்கோங்க. 3ஆக பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் 2 மெத்தடு சொல்கிறேன். ஒன்று வந்து அதை செஸ்ட் ரவுண்டை 3ஆக பிரிச்சுக்கிட்டு ஷோல்டரில் இருந்து நீங்கள் கீழே வந்து ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செஸ்டோட உயரம் கிடச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா பேக் லென்த்தை வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெடி அளவு இப்போ 14 இன்ச்சு வேணும் அப்படின்னா கரெக்டாக ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த்தையும் நீங்கள் ஃப்ரண்ட் லென்த்தையும் 14 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் இந்த 2 மெத்தடு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி 1-2 வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் மாற்றி ஒரு கால்குலேஷன் போட்டுக்கோங்க. 2 மெத்தட் சொல்லியிருக்கேன். பேக் லென்த்து முதல்ல பாருங்கள். 14 இன்ச்சு வேணும்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்படியே 14 இன்ச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. 15 இன்ச்சு வந்துச்சு அப்படின்னாலும் 15 இன்ச்சு அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த்தையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இப்படி கிராஸாக வந்தாலும் உங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க. அடுத்தது செஸ்ட் ரவுண்டை 3ஆக பிரிச்சுட்டு வர்றது அளவு கூட 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஸ்டிச்சிங்க்கும் அந்த இதுக்கும் வேண்டி நீங்கள் அது ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 விதத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த டவுட்ஸ் வர எல்லாருக்குமே குறைஞ்சிரும். நான் உங்களுக்கு வீடியோவாக எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் இதுக்காக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது அந்த செஸ்டுடைய கேப்பு, நம்ம வந்து அந்த பெரிய டாட் எங்கே பிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான கேப்பு இப்போ 2.25 வச்சு நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தள்ளி வருது உள்பக்கமாக அப்படின்னு கேட்டால் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் சேர்த்து 3 இன்ச்சுக்கு வைங்க. ரொம்ப பாடியாக இருக்காங்க 40-42 சைஸ் வருது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் 3 இன்ச்சுக்கு கொண்டு போகணும். மற்றபடி மேக்ஸிமம் ரொம்ப லீனாக இருக்கவங்களுக்கு 2.5, ஓரளவுக்கு ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு 2.25, அதுக்கு மேலே ரொம்ப இதாக இருக்கவங்களுக்கு 3 இன்ச்சு. இதை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட் கப் ஷேப் வந்து டாட் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக கண்டிப்பாக இது பர்ஃபெக்டாக வரும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் போடும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.